கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சாயந்தரம் 5 மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காட்டப்பட்டுச்சு. அதாவது 5 மணிக்கு மேல மட்டும் ஒரு மாநிலத்தில் 75 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படின்ற டேட்டாவெல்லாம் வெளியாகி அது எப்படி அது பதிவாகும், அந்த 5 மணி சிசிடிவி காட்சி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அனைவரும் கேட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் தரக்கூடாது என்று சட்டத்தையே மாற்றி தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றக்கூடிய வேளையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ சிசிடிவி அப்படின்ற எவிடன்ஸ் நமக்கு கிடைக்காதனால தான் 2024 பாஜக செய்த மோசடியும் அதே போல மற்ற மாநில தேர்தலில் பிஜேபி செய்த மோசடியும் நம்மளால நிரூபிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க ஒருத்தர் மோஹித் குமார் அப்படின்ற ஒருத்தர் இவிஎம் மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஆதாரத்தோட இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கே போய் ரிசல்ட்டையே மாற்றி வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் தான் இந்தியாவுடைய முதல் இவிஎம் மோசடி என்பது அம்பலப்பட்டு போயிருக்கு. என்னங்க நீங்க சொல்வதை கேட்டுட்டு நாங்க எம்பி எலெக்ஷன் நினைச்சோம், எம்எல்ஏ எலெக்ஷன் நினைச்சோம், அதுல வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் மோசடி பண்ணதை போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தால் அது தப்பு. ஏன்னா ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட இவிஎம் மோசடி இங்க பண்ணப்படுகிறது. அந்த ரிசல்ட்டை மாற்றுவதற்கு ஒரு நபர் 3 ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கிறது. அதுவும் ஈஸியாக அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியாமல் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றத சம்பவங்களை பார்த்தாவே எந்த அளவுக்கு இவிஎம் மோசடியை காப்பாற்றுவதற்கு இங்க பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். குறிப்பா இதுல பிஜேபிக்கு தொடர்பு இருக்கு. விரிவாகவே என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு ஹரியானாவில் இருக்கக்கூடிய புவனா லாகு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துல ஒரு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பேர் போட்டி போடுறாங்க. இதுல மோஹித் குமார் மற்றும் குல்தீப் சிங் இந்த 2 பேருக்கு இடையே தான் கடும் போட்டி என்பது நிலவி இருக்கு. மொத்தம் 6 பூத் அமைக்கப்படுது. 6 பூத்துல பார்த்தீங்கன்னா 3767 ஓட்டுகள் என்பது பதிவாகுது. இதுல குல்தீப் சிங் என்பவர் 1117 ஓட்டுகளும், மோஹித் குமார் என்பவர் 804 ஓட்டுகளும் பெற்றிருக்கிறாங்க. மோஹித் குமாரை விட 313 ஓட்டுகள் அதிகமாக குல்தீப் சிங் பெற்று அவர் சர்பஞ்சாக, அதாவது பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் என்பது அறிவிக்கப்படுது. அன்னைக்கு ரிசல்ட் நாள் அன்னைக்கு. ஆனா இந்த மோஹித் குமாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்து ஒரு விஷயத்தை போய் கண்டுபிடிக்கிறார். என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா பூத் நம்பர் 69ல இவருக்கு விழுந்த 252 ஓட்டை அப்படியே வந்துட்டு குல்தீப் சிங்க்கு மாத்தி அந்த தேர்தல் அதிகாரி அந்த ரிசல்ட்டையே மாத்தி இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு உடனடியாக மாவட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவிஎம் அத்தனையுமே பானிபட் அப்படின்ற பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்க அதே நாளையே ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய சூமோட்டாவாக எடுத்து மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடுறார். மறு எண்ணிக்கை உத்தரவிட்டா மோஹித் குமார் தான் 51 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை பார்க்க முடியுது. உடனடியாக மோஹித் குமார் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ஒரு உத்தரவை போடுறாரு. ஆனால் அதற்குள்ள பார்த்தீங்கன்னா குல்தீப் சிங் கிராமமாக போய் லட்டுகளெல்லாம் விநியோகம் பண்ணி நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தர முடியாதுன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நகர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த குல்தீப் சிங் என்ன பண்றாருன்னா ஹரியானா, பஞ்சாப் ஹரியானாவுடைய ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ் போடுறாரு. இந்த கேஸை மார்ச் 2024 விசாரிக்கக்கூடிய ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேண்டிடேட் வெற்றி பெற்று அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்த பின்னாடி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சூமோட்டாவாக ஒரு இதை எடுத்து உடனடியாக மறு எண்ணிக்கைக்கு உத்தரவு போட முடியாது, எனவே குல்தீப் சிங் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தீர்ப்பை அந்த ஹைகோர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால கடுப்பான இந்த மோஹித் குமார் என்ன பண்றாருன்னா உச்சநீதிமன்றத்திற்கு போய் ஒரு வழக்கை போடுறாரு. உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா 4 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ட்ரிபுனலுக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவு போடுறாங்க. எலெக்ஷன் ட்ரிபுனலுமே 2 பேரை அழைத்து விசாரித்ததுல இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஏப்ரல் 2025 போடுறாங்க. இப்படியான உத்தரவை எலெக்ஷன் ட்ரிபுனல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குல்தீப் சிங் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ரீகவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அந்த மனுவில் சக்சஸும் ஆகிறாரு. அதாவது இவருக்கு ஆதரவாக மீண்டும் அதே ஹைகோர்ட் வந்துட்டு
ரீகவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 15 பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு என்பது கொடுக்குறாங்க. அப்போ ரீகவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட உடனேயே மோஹித்குமார் என்ன பண்றாருன்னா மனமுடைஞ்சு போகல, மறுபடியும் ஜூலை 2025 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. அங்க மனுவை தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி எலெக்ஷன் ட்ரிபுனலுக்கு ஹைகோர்ட் தடை போட்டுட்டாங்க, ரீகவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு மனு போட்ட உடனேயே அதை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியகாந்த், அதே போல பார்த்தீங்கன்னா தீபங்கர் தத்தா, கோட்டீஸ்வர் சிங், இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா பூத் நம்பர் 69 தானே பிரச்சனை, அதெல்லாம் விட்டுருங்க, எல்லா பூத்தோட இவிஎம்ஐ கொண்டு வாங்க, ஏன் முன்னாடியே வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு 2 பேரும் நில்லுங்க, உங்க முன்னாடியே ஓட்டை எண்ணுவோம், யாரு வெற்றி பெறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரையும் வர வச்சு இவிஎம்கள் அத்தனையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அது முதன்முறையாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்ல எண்ணப்பட்டா 51 வாக்கு வித்தியாசத்துல மோஹித்குமார் தான் இங்க வெற்றி பெற்றாக வருது. அதுல அப்போ இதை பார்த்தோன்னே ஷாக்கான நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அந்த சர்பஞ்ச் பதவி, அந்த பஞ்சாயத்துடைய தலைவர் பதவியை இந்த மோஹித்குமார் கொடுங்க, குல்தீப் சிங் வாங்கின அந்த பதவி என்பது பறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஆகஸ்ட் 11 இப்போ ஒரு தீர்ப்பை, மிக தரமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். அதாவது இந்தியாவுடைய முதல் இவிஎம் மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பலப்பட்டு, அதுவும் மொத்த இவிஎம்களுமே உச்சநீதிமன்றத்திற்கு வர வைக்கப்பட்டு அங்கே எண்ணி இந்த மோசடி என்பது நடந்திருப்பதை கண்டு உடனடியாக ரிசல்ட்டும் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த மோசடியில் மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா பூத் நம்பர் 69ல 254 ஓட்டு மோஹித்குமாருக்கு வருவதை அதை அப்படியே தூக்கி குல்தீப் சிங்குக்கு போட்டிருக்கிறார் இந்த தேர்தல் அதிகாரி. அப்போ இப்படிதான் நாடு முழுக்க இந்த மோசடிகள் என்பது நடத்தப்படுகிறதா அப்படின்ற ஐயம் இன்னைக்கு எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அந்த பூத் நம்பர் 69ல நடந்த அந்த மோசடி என்பது மோஹித்குமார் கவனிக்காம விட்டிருந்தாலோ, அவருக்கு தெரியாம போயிருந்தாலோ, இன்னைக்கு அவர் நான் தேர்தலில் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டு அவர் இன்னைக்கு வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார். ஆனா இதை கண்டுபிடிச்சு ஆதாரம் இருந்தும் கூட இதை அவர் வாங்குவதற்கு 3 ஆண்டு காலம் ஆகியிருக்குங்க. ஏன் இந்த 3 ஆண்டு காலம் ஆச்சு? அப்படி என்ன குல்தீப் சிங் ஹைகோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஹைகோர்ட் தடை போடுது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அந்த குல்தீப் சிங் பின்னாடி பிஜேபி இருக்கு. இதை நான் எப்படி உறுதியா சொல்றேன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் இந்த சம்பவம் சம்பந்தமா போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஊழியரான ஆனந்த் மாலிக் இவர் என்ன சொல்றாருன்னா, இதுல இவிஎம் மீதான சந்தேகம்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா என்ன வாக்கு பதிவாச்சோ அதுதான் இப்பவும் எண்ணப்பட்டிருக்கு, அப்ப இதுல இவிஎம் மோசடி என்பது கிடையாது, இன்னும் குல்தீப் சிங் ராஜினாமா பண்ணவே இல்லை, எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லைன்றார். நல்லா கவனிங்க, எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் யோசிக்கவே இல்லைன்றார். அப்ப அந்த எங்களோட அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குல்தீப் சிங்கும் இவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த குல்தீப் சிங் பிஜேபி காரராக இருந்திருக்கார். பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்சி அப்படின்றதெல்லாம் வராது. அதனாலதான் வெளிப்படையாக இது பிஜேபி ஆள்ன்றது தெரியல. ஆனா நம்ம தேடி பார்த்ததுல ஆனந்த் மாலிக் என்பவர் கொடுத்த அந்த பேட்டியின் மூலமாகவே குல்தீப் சிங் பிஜேபி காரர் என்பது தெரியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு, ஹைகோர்ட்ல தடை கொடுக்குறாங்க, பிரச்சனை மறுபடியும் மாறி ரீகவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ட்ரிபுனல் கொடுத்தா மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போறாரு, மறுபடியும் ஹைகோர்ட் உத்தரவு போடுறாங்க. இந்த ஹைகோர்ட் உத்தரவை பார்த்த நீதிபதியான உச்சநீதிமன்ற நீதிபதியான சூரியகாந்த் ஆச்சரியப்படுறாரு. என்னங்க ஒரு ரீகவுண்ட் பண்ணாவே உண்மை என்னன்றது தெரிஞ்சு போயிடும், எப்படி ரீகவுண்ட் பண்ணக்கூடாது என்று ஒரு 15 பக்கத்திற்கு ஒரு தீர்ப்பை இந்த ஹைகோர்ட் கொடுத்துச்சு அப்படின்றத என்னால் யோசிச்சே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டு இதில் சொல்றாரு. அப்போ தேர்தல் அதிகாரி பண்ண முறைகேடுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் முதல் சொன்னதை பொருத்தி பாருங்க. என்னங்க எம்பி எலெக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷனா, ஒரு பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷனை போயிட்டு இவிஎம் மோசடின்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பஞ்சாயத்து தேர்தல் ரிசல்ட் மாறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ரிசல்ட்டை மாற்றுவதற்கு கூட ஆதாரம் இருந்தும் கூட 3 வருட காலம் ஆகியிருக்கு. அவருக்கு மொத்தமே 5 வருஷ காலம் தான். அதுல 3 வருட காலத்தை இப்பவே அவர் இழந்துட்டாரு. தினைக்கும் அவர் 2 முறை உச்சநீதிமன்றம் போய் தான் இந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஹைகோர்ட்ல எப்படி குல்தீப் சிங் ஆதரவாக 2 முறை தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு, அதனுடைய பின்னணி என்ன, அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யார் அப்படின்ற கேள்வி எல்லாம் இதில் ஆராயப்பட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவு, இந்தியாவுடைய முதல் இவிஎம் மோசடி உச்சநீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே பிஜேபியை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பீகார்ல தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு பூத்
அது வந்து இவிஎம் உடைய மோசடி கண்டறியப்பட்டு இன்னைக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துடைய ரிசல்ட்டே மாறி இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு விழிப்பாக இந்த விஷயத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இவிஎம்ல வந்து வாக்குகள் என்பது முறையாக எண்ணப்படுவதில்லை அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம 5 மணி சிசிடிவியை வந்து கேட்குறோம், ஆனா கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் நம்ம கிட்ட வழக்கு போடுவதற்கு ஆதாரமே இல்லாம இருக்கு அப்படின்ற தன்னுடைய குற்றச்சாட்டையுமே அதுல பதிவு பண்றாரு. இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய ரிசல்ட்டை மாற்றி இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாக்குச்சீட்டு தான், அதுல முறைகேடு பண்ணி மாட்டி அதை மாத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம், அதுவே பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஆனா இவிஎம்ல மாத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இவிஎம் உடைய பதிவான ஓட்டுகளை ரிட்டர்னிங் ஆபீசர் இன்னொருத்தருக்கு மாத்தி விடக்கூடிய சம்பவம் பஞ்சாயத்து அளவில் கூட நடக்கிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அப்படி 2024க்கு பொருத்தி பாருங்களேன். 2024 தேர்தலில் சாயந்தரம் 5 மணிக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு டென்டேட்டிவ் வாக்குப்பதிவை சொல்லுவாங்க, ஒரு 65% பதிவாயிருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அது 75 மாறி இருக்கும். என்னையா 10% கூடி இருக்கு, 5 மணிக்கு தானையா 65 சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 5 மணிக்கு மேல ஓட்டுப்பட்டவங்க வந்து அதிகமா வந்துட்டாங்க, அதனால வந்து டென்டேட்டிவ் அதனால மாறி இருக்குன்னாங்க. பொதுவாகவே 2024 தேர்தலுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 1% 2% மட்டும்தான் டென்டேட்டிவ்ல மாறும். அதாவது சாயந்தரம் 5 மணிக்கும் காலையில சொல்லக்கூடிய இறுதி வாக்கு சதவீதத்துக்கும் 1% 2% தான் மாறும். 10% 15%லாம் மாறினதே கிடையாது. ஆனா மாறுச்சு. இது எப்படி மாறுச்சு? அப்ப 5 மணியோட சிசிடிவி காட்சி காமிங்கன்னு கேட்டா அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு, ஏங்க சிசிடிவி காமிச்சா யாருக்கு ஓட்டு போட்டான்றது தெரிஞ்சு போயிரும், அப்படி தெரிவது என்பது அந்த வாக்காளருக்கு பாதுகாப்பு இல்லை, ஓட்டு உரிமை அபாயமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை கட்டினாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீ வந்து ஓட்டு போட்ட சிசிடிவி எல்லாம் காட்ட வேணாம், நீ வந்து 5 மணி ஆயிருச்சு அப்படின்னாவே அங்க நிற்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்குள்ள நிற்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கணும், அந்த டோக்கனை கொடுன்னு சொல்ல அதுவும் தரமாட்டுற. சரி, அதை வீடியோகிராஃபி பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்றத, அது கட்டாயம் ரூல்ஸ், அந்த வீடியோகிராஃபியாவது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் காமிக்க மாட்டேன். நான் கேட்குறேன், ஓட்டு போடுறத காமிச்சாதான் வாக்காளனுக்கு பிரச்சனை அப்படின்னா லைன்ல நிற்கிறவனை காமிக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்ப லைன்ல நிற்கவரையும் காமிக்காம உடனடியாக பாஜக கிட்ட அந்த தகவலை சொல்லி, இதே மாதிரிதான் ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்ட உடனே பாஜக என்ன பண்ணுது, அந்த சட்டத்தையே மாத்துறாங்க. சிசிடிவியும் கொடுக்க முடியாது, வீடியோகிராஃபியும் கொடுக்க முடியாது, டோக்கனையும் கொடுக்க முடியாது, ஓட்டர் லிஸ்டையும் கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது, ஆர்டிஐல கூட தகவல் சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு சட்டத்தையும் இவங்க மாற்றி அமைப்பது ஏன்? அப்போ 5 மணி சிசிடிவி காட்சியும் 5 மணி கேமராவையும் காட்டுனாவே ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறலாம்ல. ஏன்னா பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் பூத் நம்பர் 69ல் 252 ஓட்டு மாறி இருப்பதுன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. அது தெரியலனா ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்குமா? அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ணணும் 2024 தேர்தல் ஒரு மோசடி தேர்தல் அப்படின்னா அந்த வீடியோ காட்சி கிடைச்சா மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளவுதான் நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் தான் ஓட்டு போடவே வந்திருக்கிறாங்க, எப்படிங்க இவ்வளவு ஓட்டு பதிவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற அந்த கேள்வியை ஆதாரபூர்வமாக நம்மால நிரூபிக்க முடியும். நாடு முழுக்க இவிஎம் மோசடி நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால அம்பலப்படுத்தி விட முடியும். ஆனா அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் 5 மணி சிசிடிவி காட்சியை தர முடியாதுன்னு பிஜேபி சட்டத்தை மாத்தினாங்க. இப்போ ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி முறையில இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் வாக்காளர் பட்டியலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, 5 மணிக்கு மேல தேர்தல் அதிகாரிகளே ஓட்டு போடுறாங்களா இல்ல போலியாக இவர்கள் மையை அழித்து கொண்டு ஓட்டுகளை பதிவு பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விகள் பொதுமக்களுக்கு எழுந்த நிலையில் தற்போது பஞ்சாயத்து தேர்தலும் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருச்சு. பஞ்சாயத்து தேர்தலையும் பார்க்கும்போது இவிஎம் மோசடியும் இங்க கண்டிப்பாக நடத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் ஓட்சோரியில இவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொல்வதற்கும் இந்த இவிஎம் மோசடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா இவிஎம் மோசடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் போலியான வாக்காளர்கள்லாம் அந்த இவிஎம்ல போய் ஓட்டு போட்டிருக்கான். அது எத்தனை மணிக்கு ஓட்டு போட்டான்? 5 மணிக்கு மேல ஓட்டு போட்டானா இல்ல 5 மணிக்கு முன்னால ஓட்டு போட்டானா இல்ல அவனோட பேர்ல உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளே 5 மணிக்கு மேல ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா? இப்படி எல்லாம் நமக்கு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான ஒரே பதில் அந்த ஆதாரத்தை சிசிடிவி காட்சியையும் வீடியோகிராஃபையும் தேர்தல் ஆணையம் கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னுடைய கோரிக்கை ஒண்ணுதான், இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய ரிசல்ட்டை மையப்படுத்தியே ஏடிஆர் போன்ற அமைப்புகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு புதிய கேஸை உச்சநீதிமன்றத்தில் போடணும். எப்படி இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய இவிஎம்களை எல்லாம் வரவழைத்து நீதிபதிகள் முன்னாடி எண்ணப்பட்டதோ
அது மாதிரி ஒன்று எண்ணணும். இல்லையா 5 மணியுடைய அந்த வீடியோ காட்சியை காட்ட சொல்லி உத்தரவு போட வைக்கணும். இந்த தீர்ப்பை காட்டிய இப்படி உத்தரவு போடப்பட்டு அந்த மோடி கொண்டு வந்த சட்டத்தை உடைத்து 5 மணி சிசிடிவி காட்சியும் வீடியோகிராஃபியும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வாக்களித்திருக்கு அப்படின்றதை நம்மால நிரூபிக்க முடியும். வாரணாசியிலேயே பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட மோடி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற உண்மையும் வெளிவதற்கான வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கு. அப்ப இந்த பஞ்சாயத்து தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. இந்த பஞ்சாயத்து தேர்தலை வச்சு உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கை போட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நான் எல்லோருக்கும் வச்சுக்கிறேன். நன்றி.